அனைவருக்கும் தமிழ் வணக்கம். தேர்தலோட ரிசல்ட் வந்துருச்சு. மெஜாரிட்டி தாவேக்கா 107 சீட்டு வின் பண்ணியிருக்காங்க. அந்த 107 சீட்டு வின் பண்ணவங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். அதுவும் முக்கியமாக என்னோட தொகுதியில் நின்ன அண்ணன் குட்டி என்கிற பிரகாசம் என்பவர்களுக்கு அவரோட வெற்றிக்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா எனக்கு சில கன்சர்ன்ஸ் இருக்குது. கன்சர்ன்ஸ்ன்றதை தாண்டி கவலைன்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போது தாவேக்கா எந்த ஒரு கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று போட்டிட்டு தான் ஜெயிக்கணும்னு எதிர்பார்த்தாங்க. பட் ஸ்டில் அவங்க 107 சீட்டு வின் பண்ணியிருக்காங்கன்றதுனால இது ஒரு ஹங் அசம்பிளின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிலையில் இருக்குது. 118 சீட் அந்த மாதிரி ஜெயிச்சிருக்கணும். பட் முடியல. இப்போ என்னென்னா ஏற்கனவே கூட்டணி கட்சியில் இருக்கிற யாராவது விலகி இவங்க கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கணும். ஸோ அதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஒரே வழி. என்னோட மிகப்பெரிய அடுத்த 2 கவலை என்னென்னா, மேற்கு வங்காளம் பாஜக ஜெயிச்சிட்டாங்க. ஸோ இத்தனை வருஷமாக இல்லாதது முதல் முறையாக பாஜக ஜெயிச்சிருக்காங்க. இதோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 ஸ்டேட் பாஜக ஆட்சி செய்கிற ஸ்டேட் இருக்குது. ஸோ இன்னொரு கன்சர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை வருஷத்தில் இந்தியாவில் இல்லாதது முதல் முறையாக கம்யூனிஸ்ட்டு சிபிஐஎம் எந்த ஸ்டேட்லையுமே ஜெயிக்கலை. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இதுக்கப்புறம் தாவேக்காக மேலே எனக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்னா, முதல் விஷயம் பிஜேபி உள்ளே வரக்கூடாது. ஏன்னா பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்ற சொல்லிட்டு நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். ஸோ தாவேக்கா மூலமாக வந்துடக்கூடாதுன்னு தான் என்னுடைய இது. அவங்க கூட கூட்டணி அமைக்கக்கூடாது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இவங்க கட்சி வேட்பாளர்கள் அறிவித்தது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் தான் அறிவிச்சிருக்காங்க. பாரபட்சம் இல்லாமல் மீன்ஸ் irrespective ஆஃப் தேர் ஆக்குபேஷன், கேஸ்ட், ரிலிஜன், இந்த மாதிரி எந்த ஒரு வேற்றுமை பார்க்காம தான் இது அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அடுத்து வரப்போகிற ஒரு 5 வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ரிலிஜன் பேரோ இல்லை கேஸ்ட் பேரோ யூஸ் பண்ணி டிஸ்கிரிமினேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஆணவக்குள்ள நடக்கிறது, இந்த மாதிரி விஷயம் இருக்கக்கூடாது. அதுவும் பெண்கள் கற்பழிப்பு இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் என்னுடைய குறைந்தபட்ச எக்ஸ்பெக்டேஷன் தாவேக்கு மேலே இருக்கிறது. ஸோ இது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் தேர்தல் அன்னைக்கு நடுராத்திரி மிட் நைட் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மணி நேரம் கிட்ட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில் மொத்தம் 10 தொகுதி இருக்குது. அந்த 10 தொகுதியில் யார் என்னென்ன வேட்பாளர் எந்தெந்த தொகுதியில் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு சொன்னேன். அதுவும் முக்கியமாக அந்த ஒரு வீடியோ போகிறதுக்கு காரணம் என்னென்னா, சுயேட்சை வேட்பாளர் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கட்சி இருக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா இப்போ கட்சி மூலமாக நிற்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா அந்தந்த கட்சி தான் அவங்க முகம். இப்போது தாவேக்கா பார்த்தோன்னா மெஜாரிட்டி எப்படி சொல்கிறது, விஜய் சிஎம் ஆகணுன்ற ஒரு மோட்டோவோட தான் நிறைய பேர் ஓட் போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் சுயேட்சையில் நிற்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா அவங்க இருக்கிற ஊர் தான் அடையாளம். ஸோ அவங்க சுயேட்சை வேட்பாளரில் யாராவது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல ஓட்டு வாங்கியிருந்தாலும் எனக்கு ஐ எம் த ஹாப்பியஸ்ட் பர்சன் தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்க ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, அவனை நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.